गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பரம கிருபாலுவான பரமேஸ்வரன் இந்த மாதிரி தாக்ஷாயினி கிட்ட நீ போயிட்டு வான்னு சொல்லலை, நீ இருன்னு சொல்லலை. இந்த மாதிரி அங்கே நடக்கக்கூடிய இந்த பரிபவம், இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இப்படி தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லி முடித்த உடனே அந்த தாக்ஷாயினிக்கு இப்படி பரமேஸ்வரன் சொல்கிறார். ஆனால் அதுக்கும் மேலிட்டு இந்த புறந்தாத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமானது சதியாக இருக்கக்கூடிய அந்த தாக்ஷாயினிக்கு, சத்தின்னு பேர், அந்த தாக்ஷாயினிக்கு இந்த மாதிரி மனசில் பிறந்தாத்துக்கு போகணுன்ற ஆசை மேலிட்டு அங்கே போகணுன்ற ஆசையோடு இருக்கா. இந்த அத்தியாய ஆரம்பத்தில் பரமேஸ்வரன் நினச்சி பார்க்குறாராம், இப்போ இந்த தக்ஷனுடைய பெண் தாக்ஷாயினி, இந்த தக்ஷனுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய தாக்ஷாயினி பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இவளே பின்னாடி இந்த தக்ஷனுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய நான் என்னை பரமேஸ்வரன் ஆசையாக தாக்ஷாயினின்னு கூப்பிடும்போது உன்னுடைய பெண்ணாக எனக்கு இவருக்கு மனைவியாக இருக்கணுன்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்ல போகிறா. அதே போல் என்னன்னா, பிராரப்தவசாத்து இந்த தக்ஷனுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய தாக்ஷாயினி ஆனவள் பார்வதியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அன்னைக்கு பிராணத்தியாகம், உயிர் போகணுன்ற பிராரப்தம் இருக்கான். பெண்ணாக இருக்கிறதுனால, மனுஷையாக பிறந்ததுனால இப்படி அந்த பிராரப்தம் இருக்கும்போது, இப்போ ஒரு கால் அந்த தாக்ஷாயினி இங்கேயே இருந்தான்னா என்ன பண்ணுவா? ஐயோ, எங்கள் அப்பாவை பார்க்கணும்னு நினச்சேன், அம்மாவை பார்க்கணும்னு நினச்சேன், அப்புறம் என்னுடைய சொந்தக்காரெல்லாம் பார்க்கணும்னு நினச்சேன், ஏன் ஆத்துக்கார அனுமதிக்க மாட்டேங்கிறாளேன்னு இந்த தக்ஷ பிரபதிகள்லாம் நினச்சிட்டு ஜீவனை விடுவா. இதே அங்கே போயிட்டான்னா பரமேஸ்வரனுக்கு தெரியுமோன்னு, இந்த பரமேஸ்வரனுக்கு அருத்ரபாகம், பரமேஸ்வரனுக்கு ஆகுதி கொடுக்காத இடத்த பாட்டு வருத்தப்பட்டு பரமேஸ்வரன் நினச்சிட்டு உயிரை விடுவா. இங்கே அந்த தாக்ஷாயினியானவள் பரமேஸ்வரனு கூட இருக்கிறத விட எந்த ஸ்மரணையில் ஜீவனை விடுவான்றது தான் முக்கியம்னு தெரிஞ்சின்றதுனால சர்வஜா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அந்த அம்மா போனான்னா தடுத்து நிறுத்தலையாம். இப்படி இந்த தாக்ஷாயினிக்கு மேலே இந்த பரமேஸ்வரன் ஒன்று போகாதேன்னு சொன்னார்னா அழுதுன்னே இங்கே உட்காந்துருவோம், இல்லை போன்னு சொன்னால் கிளம்பி போகலாம். இப்படி ரெண்டும் கட்டனா பதில் சொன்னாருன்னு பரமேஸ்வரனை பார்த்து கொஞ்சம் கோபம் வேறு வருது. அந்த கோபம் வருத்தமாக மாறுது. அதுக்கும் மேலிட்டு பிராரப்த வசாத்து அங்கே போகணுன்ற எண்ணமானது அது தாக்ஷாயினிக்கு மேலே போனதுனால தான் கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டா. நான் தான்னு கூப்பிட்றா, போகலாமான்னு கேட்குறா. பரமேஸ்வரன் பதில் எதுவும் சொல்லலை. இப்படியே வெளியில் வரா. பரமேஸ்வரன் இல்லாமல் போனதும் கிடையாது. திரும்ப நான் தான்னு கூப்பிட்றா. இப்படின்னு 2-3 தடவை போயிட்டு வராலாம். 3 தடவை ஆனதுக்கப்புறம் தான் ஏந்து இப்படி அந்த வாச வழியாக வெளில போயிட்டா அப்படின்னு உடனே நடக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படின்னு உடனே பரமேஸ்வரன் நந்திகேஸ்வரரை விட்டு கிளம்பி போகிறாளா பாரு அப்படின்னா, ஆமாம் போயின்னு இருக்கா அப்படின்னு உடனே போங்கோ, வெறுங்காலோடு அவள் போகக்கூடாது. எப்படி எல்லோரும் அவரவர்கள் உத்தமமான தன்னுடைய வாகனத்தில் வராலோ, இந்த தாக்ஷாயினி என்ன கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு உயர்ந்த ஒரு விமானத்தை கொண்டு வர சொல்லி அதில் நந்திகேஸ்வரர் மற்ற பூதகணங்கள்லாம் வாத்தியத்தோடு இருந்து அந்த விமானத்தில் ஏற்றி தாக்ஷாயினியை கொண்டு அந்த தக்ஷன் எங்கே யாகம் பண்ணுறாலும் அவங்க கொண்டு இறக்கட்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்திகேஸ்வரர்கிட்ட ஆக்ஞையிட்ட உடனே நந்திகேஸ்வரனும் அந்த விமானத்தை எடுத்துட்டு தாக்ஷாயினியை ஏற்றிண்டு அங்கேருந்து மங்கள வாத்தியத்தோடு அத்தனை ருத்ரகணங்களையும் அழிச்சுட்டு கிளம்பி இங்கே யாகசாலைக்கு வரார். அப்படியே அந்த விமானத்தில் கிளம்பி அங்கே யாகசாலைக்கு இறங்கணும்னு வரா. அப்படி இறங்கி பார்த்தா எப்படி அமோகமாக ஒரு ஏற்பாடு, ஆப்ரம்ம கோஷோஜித யஜ்ஞ வைஷசம்னு இந்த ரித்விக்கல் பிராமணர்கள்லாம் சொல்லக்கூடிய அந்த வேத மந்திரமானது ஆகாசத்தை போய் எட்டதான். அப்படி ஒரு வேத கோஷம், எங்கே பார்த்தாலும் ஹோமம், ரிக்வேதத்தினால பகவானை கூப்பிட்டு, யஜுர்வேதத்தினால ஹவிர்பாகத்தை கொடுத்து, சாமவேதத்தினால ஸ்தோத்திரம் பண்ணி, அங்கங்கு ஹோம குண்டங்கள், அங்கங்கே ரித்விக்கள், அவா சொல்லக்கூடிய மந்திரம், அவா கொடுக்கக்கூடிய ஆகுதி, அவாவா கையில் வச்சுருக்கிற சொக்கு சுவம், அங்கங்கே தங்க பாத்திரம், வெள்ளி பாத்திரம், இத்தனை பூஜைக்கும் வேணுங்கிற சாமான்கள், புஷ்பம், பழம், அப்படி மந்திர கோஷம். அங்கே பார்த்தா பிராமியா லக்ஷ்மியா சமாவிரதம்னு இப்படி ஒரு யஜ்ஞ வைபவத்தை பார்க்குறாலாம். அந்த பார்த்தாலே அவ்வளோ மனசுக்கு ஆனந்தகரமாக இருக்குது. அப்படி அதை சப்தம் கேட்கும்போது, ஆனால் அதில் ஒரு லோபம் இருக்குது. என்ன லோபம்னா, பரமேஸ்வரனுக்கு ஆகுதி இல்லை. அதில்
எத்தனை தான் நீ இவ்வளோ சம்பரமாக இவ்வளோ கிராண்டாக நீ பண்ணினாலும் சாஸ்திரோக்தமாக இல்லைனா அது பிரயோஜனப்படாதுன்னு மேலே தெரிய போகிறது. இத்தனை பண்ணி அதில் பரமேஸ்வரனுக்கு ஆகுதி இல்லை. அப்படி தாக்ஷாயினி தாக்ஷாயினியை முதல்ல பிரசூதி பார்க்குறா. பார்த்து சந்தோஷத்தோடு ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. உன்னை பார்த்தே எவ்வளோ நாள் ஆச்சுமா அப்படின்னு தாக்ஷாயினியும் பார்த்து சந்தோஷப்படுறா. தன்னுடைய சகோதரிகள் மற்றவர்கள் எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்படுறா. இப்படி சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போது அந்த தக்ஷன் தாக்ஷாயினி தாக்ஷாயினி உட்கார்றதுக்காக அப்படின்ற ஒரு ஆசனம் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்கானா. ஏதோ என் தலையெழுத்து அவளை மரியாதை பண்ணணுன்றதுக்காகன்னு. அதுலேயும் பார்த்தா தாக்ஷாயினி கொண்டு தான் இருக்குது, பரமேஸ்வரனுக்கு உட்கார மாதிரி வைக்கலையாம், கிருத்திரமாக பண்ணி வச்சுருக்கான். இத்தனையும் இது பண்ணி கணவனோட மனைவி தன்னுடைய பெண் வரப்போகிறா, அவளை சன்மானப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாதபடிக்கு வந்தான்னா சரி போனால் போகிறதுன்னா அவளுக்கு ஒரு இடம் கொடுப்போன்னு பரமேஸ்வரன் மேலே வச்ச கோபத்தினால தன்னுடைய பிரியபுத்திரியான தாக்ஷாயினியும் இப்படி அவமரியாதைப்படுத்துவது போல் இப்படி ஏதோ என் தலையெழுத்தேன்னு ஒரு ஆசனத்தை போட்டு வச்சுருக்கான். இப்படி இத்தனையும் இருக்கும்போது அந்த சமயத்தில் தாக்ஷாயினி அருத்ரபாகம் தமவேக்ஷியா, இத்தனை நடந்துட்டுருக்கு, இவ்வளோ சம்பரமாக நடந்துட்டுருக்கு. ஆனால் அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் பரமேஸ்வரனுக்கு ஆகுதி கொடுக்கணும், ருத்ரனுக்கு ஆகுதி கொடுக்கணும்னு வர இடத்துலலாம் வேணும்ட்டே அதை கட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டே இருக்கலாம் எல்லாரும். அது கொடுக்கவே கூடாது அப்படின்னு. அப்படி கொடுக்கலன்னா அவனை மட்டமாக்கணும், அவன் இதுக்கு சேர்ந்தவன் இல்லை, இவன் மட்டமானவன்னு காண்பிக்கிறதுக்காக இப்படி பரமேஸ்வரனை அவமரியாதைப்படுத்தணுன்றதுக்காக ஒரு யாகம் பண்ணுறானா தக்ஷன். எல்லோரும் இதுக்கு ஆமோதிச்சு அதுக்கு பண்ணிட்டு இருக்கா. இப்படி அருத்ரபாகமாக இருக்கக்கூடிய அந்த யாகத்தை பார்த்து அந்த தாக்ஷாயினி மேலே என் பரமேஸ்வரன் சொன்னார். என்ன சொன்னார்னா, நம்மளை அவமரியாதைப்படுத்துறதுக்காக தான் பண்ணுறான்னு, ஆனால் நீ இவ்வளோ மோசமாக இருப்பேன்னு நான் நினைக்கல அப்படின்னு தன் அப்பாவை பார்த்து மேலே ஏகவச்சனத்தில் பேசுகிறான். இவ்வளோ மோசமாக இருப்புன்னு நான் நினைக்கல, உனக்கு அப்படி அவர் என்ன பண்ணிட்டார், நீ இவ்வளோ கோபப்படுற அப்படின்னு சொல்லிட்டு மேலே எல்லோரையும் நகர சொல்லிட்டு அங்கேருந்து தூரத்தில் இருக்கானான் தக்ஷன். யாகம் பண்ணும்போது யாக தீட்சிதனாக அப்படி இருக்கும்போது எல்லோரையும் நகர சொல்லிட்டு தன் அப்பாவா இருக்க தக்ஷனை அந்த சபையில் ஏகவச்சனத்தில் கூப்பிட்டு மேலே அந்த தக்ஷனை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாளாம் தாக்ஷாயினி. எப்பேற்பட்ட பரமேஸ்வரன், அந்த பரமேஸ்வரன் அப்படி சமஸ்த கல்யாண குணங்களும் இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன்ட்ட உனக்கு எதுக்குடா துவேஷம், ஏன் அவர்கிட்ட நீ இப்படி கோபிச்சுக்கிற, இப்படி நீ கோபிச்சுக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கே, அந்த கோபத்தை இவ்வளோ நாளாக நீ அதை குறையாதபடிக்கு இத்தனை வருஷமாக அதை காப்பாற்றிகிட்டே வர, அப்படி என்ன உனக்கு கோபம், இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா நீ பரமேஸ்வரன்ட்ட கோபிச்சுட்டு இருக்கிறதுனால உனக்கு போராத காலம் வந்துடுதுன்னு தெரியறது. இப்படியே மாத்திரம் நீ சௌக்கியமாக இந்த பதவியோட தக்ஷ பிரஜாபதின்ற பதவியோடு இருந்துருவேன்னு நினச்சிடாத, அதனால் உனக்கு அழிவு காலம் சீக்கிரமே வரப்போகுதுன்னு ஒரு சாபம் கொடுக்கறது போல அப்பாவை பார்த்து பேசுகிறா. அதுக்கும் மேலே இந்த உலகத்திலே நீ அதமனுக்கும் அதமன் அப்படின்னு சொல்லி திட்டாலாம். ஏன்னா இந்த உலகத்தில் 3 விதமான ஜனங்களை தான் நான் பார்த்துருக்கேன். யாருன்னா உத்தமர்கள் சாதுக்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஜீவனிடத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆனால் அந்த உத்தமர்களுக்கு சாதுக்களுக்கு அந்த கெட்டது கண்ணிலேயே படாது, நல்லது மாத்திரம்தான் தெரியும். அப்படி தன்னை சுவாபாவிகமாக அப்படி பழக்கிண்டு இப்படி பார்க்க ஆரம்பித்த உடனே அவள் எவ்வளோ கெட்டவர்களாக இருந்தாலும் அவள் கெட்டது பண்ணுறது அது தோஷமாக அவளுக்கு தெரியாதான், அவள் பண்ணுற நல்லது மாத்திரம்தான் தெரியுமா. அப்படி கெட்டது பண்ணிட்டா கூட இப்படிலாம் நீ பண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு நல்லதை மாத்திரம்தான் சொல்லுவா, அது மாத்திரம்தான் தெரியும். இவர்கள் யாருன்னா உத்தமர்கள், தன் மனசை அப்படி ட்ரெயின் பண்ணவர்கள் இவர்கள் உத்தமர்கள் சாதுக்கள். அடுத்தது யாருன்னா மத்தியமமாக இருக்கிறவா, அவள் என்னென்னா அவளுக்கு நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும். நம்மளுக்கு கெட்டது இருந்தால் என்ன, அது எல்லார்ட்டையும் உள்ள சுபாவம் தான், அதை ஒதுக்கிட்டு நல்லதை மாத்திரம் எடுத்துப்போம் அப்படின்னு இருக்கிறவர்கள் மத்தியமம். அடுத்தது அதமன் என்னன்னா, நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும், எவ்வளோதான் நல்லது இருந்தாலும் அதை ஒதுக்கிட்டு 100 நல்லது பண்ணியிருப்பார், அதை விட்டுட்டு ஏதோ 2 தப்பு நடந்திருக்கும், அதை ஒரு பெரிய போஸ்டர் போட்டு எல்லா இடத்துலையும் ஒட்டி சோஷியல் மீடியாலெலாம் போட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பான், இவன் அதமன். அதனால் இந்த 3 விதமாக தான் இந்த உலகத்தில் இருக்கா. நீ எப்படின்னா இந்த அதமனுக்கும் அதமன். ஏன்னா ஒருத்தன்ட்ட நல்லது கெட்டதுன்னு இருக்கும்போது நல்லது கெட்டதை பிரித்து சொல்லலாம், கெட்டதே இல்லாத ஒருத்தவன்ட்ட போய் நீ கெட்டதை ஆரோபிக்கிற பற்றியா, அதனால் நீ இந்த அதமனுக்கும் அதமன், ஒன்றை மாதிரி ஒரு மட்டமான இந்த உலகத்தில் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு மேலே சிவநாம வைபவத்தை ஆரம்பிக்கிறாளாம். எத்வெக்ஷரம் நாம கிரேரிதம் ரிணாம். பரமேஸ்வரனை சந்தோஷப்படுத்தணும்னா ஏதோ உட்காண்டு சஹஸ்ராவர்த்தி பண்ணணும்,
இல்லைன்னா நிறைய லட்சக்கணக்கான நாமம் சொல்லணும், இல்லைன்னா அப்படியே ஸ்தோத்திரங்கள்லாம் தினமும் மணிக்கணக்காக சொல்லணுன்றதெல்லாம் கிடையாதுப்பா. எத்வக்ஷரம் நம்ம 2 அக்ஷரம்மா, அந்த 2 அக்ஷரம் சிவா அப்படின்ற கூடிய அந்த அக்ஷரத்தை சக்ருத்து பிரசங்காத்து சொன்னால் போதுமா. பரமேஸ்வரனுடைய சந்நிதிக்கு போய் கண்ணும் கண்ணீருமாக அவன்கிட்ட துளசி தலத்தை வச்சுட்டு அவனோட ததேக தியானமாக சொல்லணுன்ற அவசியம் கூட இல்லைப்பா. சக்ருத் பிரசங்காத்து. இப்போ யாரையா கூப்பிடும்போது சிவான்னு கூப்பிடுறது. இப்போது பெரியவர்கள்லாம் சொல்லும்போது அரிசி வாங்கிட்டு வா அப்படின்னா சொன்னாலே பரமேஸ்வரன் ஏன்னு கேட்பறான். ஏன்னா இப்போ அரிசியில் இருக்கிற சி, அப்புறம் வாங்கிட்டு வாவில் இருக்கிறவா அப்படின்னு அது சேர்க்கும்போது அரிசி வாங்கிடுவான்னு தனித்தனியாக சொன்னாலும் அதில் சிவா வந்துடுறதான். அந்த முன்னாடி இருக்கிற இந்த அக்ஷரங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சிவா மாத்திரம் எடுத்துகிட்டு பரமேஸ்வரன் என்னை கூப்பிட்டியாப்பான்னு அனுகிரகம் பண்ண வருவான். அப்படி பரம கிருபாலுவாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் மேலே புரிய புராணத்தில் பெரியவர்கள்லாம் சொல்லும்போது இப்படி கூட கூப்பிட வேண்டாமா. ஒருத்தன் வந்து நல்ல ஒரு நாயை வளர்த்துன்னு இருந்தானா. அந்த நாய் இப்படி ரோட்டில் அழிச்சின்னு போகும்போது அந்த வெளில இருக்கிற தெருநாயெல்லாம் வந்து அந்த நாயை இப்படி வல்லு வல்லுன்னு கடிக்க வருதான். உடனே அந்த கடிக்க வந்த அந்த தெருநாயெல்லாம் சி அப்படின்னு சொல்லி துரத்திட்டு தன்னுடைய நாயை வான்னு கூப்பிட்டானா. அப்படின்னு சிவா அப்படின்னு சொல்ல உடனே பரமேஸ்வரன் ஏன்னு கேட்டார். அப்படி ஒரு தயாலு மனசு இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அப்படி சிவான்னு சொன்ன மாத்திரத்தில் என்ன பண்ணுவார்னா, லோகஸ்ய எத் வருஷத்தையும் வந்து கேட்ட மாத்திரத்தில் நீ போய் இப்படி பரமேஸ்வரனை குறித்து ஆராதனை பண்ணுன்னு எனக்கு அது வேணும் இது வேணும் நீ கேட்குற மாதிரி அவர் ஒன்றை வைக்க மாட்டார். உனக்கு வந்து அத்தனையும் போதும் போதும் போதும்னு சொல்கிறவருக்கு உன் ஆற்றுல கொண்டு நிரப்பிடுவார். அப்படி இருக்கிற பரமேஸ்வரனை பார்த்து லோகஸ்ய எத் வருஷத்தி அப்படின்னு வருஷிக்கக்கூடிய பரமேஸ்வரனை பார்த்து உனக்கு நிந்திக்கணும்னு தோன்றதே உனக்கு போராத காலம் வந்துடுது. ஏன்னா எந்த பிரபுவனுடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் வந்து இந்த பஸ்மத்தையும் அவர் கடிதத்தில் இருக்கிற இந்த கபால மாலையும் கையில் இருக்கிற திரிசூலமும் சரீரத்தில் இருக்கிற இந்த ஆண் தோல் பிழித்தோலும் தலையில் இருக்கிற இந்த சந்திர பிரபையும் அந்த ஜட்டையும் கைத்தில் இருக்கிற பாம்பும் இது எல்லாத்தையும் திரிநேத்திரமும் இது எல்லாத்தையும் பார்த்து எந்த பிரம்மாதி தேவர்கள் உன்னுடைய அப்பா முதலியவர்கள் எல்லாம் இந்த ரூபத்தை பார்த்து மயங்கி அவரை போய் தியானம் பண்ணி சரணாகதி அடையிறாலோ அப்பேற்பட்ட ரூபத்தை பார்த்து உனக்கு நிந்திக்கணும்னு தோன்றதே. அதனால உனக்கு பரம மங்களமாக சிவமாக பத்திரமாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் நிந்திக்கிறனால உனக்கு சர்வ அமங்கலமும் கதவை தட்டின்னு வரப்போகிறது, மேலும் உயிர் போனாலும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷனை பார்த்து கோபமாக பேசுகிறாளாம் தாக்ஷாயினி. எந்த பிரபுவை ஸ்மரிச்சா எந்த பிரபுவோட சரணாரவிந்தத்தை ஆராதனை பண்ணினா பிரம்மானந்தம் அப்படின்ற தேனை சர்வசாதாரணமாக ஒரு ஜீவனுக்கு கொடுத்துருவானோ அப்பேற்பட்ட பிரபுவும் உனக்கு எப்படி நிந்திக்கணும்னு தோன்றது. அந்த ஆத்ம ஜானம் வரக்கூடாதுன்னு இந்த நந்திகேஸ்வரர் சபிச்சாரோனோ அதனாலேயே வந்து உனக்கு பரமேஸ்வரன் இடத்துல வந்து இன்னும் கூட வந்து அந்த தேசமானது கம்மியாகாமல் இந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்காத பாபத்தினால தான் மேலே மேலே நீ தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்றது போல் நினச்சிட்டு அப்பேற்பட்ட பிரம்மானந்தமாகக்கூடிய தேனை கொடுக்கக்கூடிய அந்த பிரபுவனிடத்தில் உனக்கு எப்படி வந்து துவேஷிக்கணும்னு தோன்றது அப்படின்னு தாக்ஷாயினி மேலே பலவாறு திட்டுட்டு மேலே ஒரு தர்மசாஸ்திரம் சொல்கிறாளாம். எவன் ஒருத்தன் பகவானை நிந்த பண்ணுறானோ அப்படி நிந்த பண்ணும்போதே உன்னால் முடிஞ்சது அப்படின்னா நீ வந்து யோசிக்கவே யோசிக்காத கத்தி எடுத்துட்டு வாயை திறந்த நாக்கை வெட்டி தூக்கி போட்டுரு. பகவன் நாம நிந்த பண்ணுறதுக்காக அவனுக்கு நாக்கு கொடுத்தான் அப்படின்னு வெட்டி போட்டுரு. அப்படி உன்னால் அது முடியல அப்படின்னா அங்கே காதை பொத்தின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போய்டு, அந்த இடத்துல இருக்கவே இருக்காத. இது ரெண்டும் உன்னால் பண்ண முடியலன்னா அங்கே உயிரை விட்டுடு, கேட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு தர்மசாஸ்திரம் சொல்கிறாலாம். ஏன்னா உயிரை விடுறதுன்றது சாஸ்திரம் நிஷித்தமாக சொல்லியிருக்கு ஆத்மஹத்தி பண்ணிக்கக்கூடாதுன்னு. ஆனால் அதை விட தோஷமாக சொல்லியிருக்கு இந்த பகவானை நிந்த பண்ணுறதை கேட்குறது. அப்படி நிந்த பண்ணுறதை கேட்குறத விட உயிரை விடுறது தப்பு கிடையாது அப்படின்றது போல் தாக்ஷாயினி அப்படி சொல்கிறாளாம் இந்த தக்ஷன்கிட்ட தர்மசாஸ்திரம் போல். மேலே சொல்லும்போது தாக்ஷாயினி சொல்கிறாளாம், இப்போ நான் வந்து இத்தனை நீ பண்ணியிருக்க, உன்னுடைய தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்க. இப்போ வந்து இங்கே பரமேஸ்வரனுக்கும் ஆகுதி கொடுக்கல, எனக்கும் இங்கே வந்த மரியாதை இல்லை. நான் ஏதோ நினச்சிட்டு வந்தேன், என் மேலே ஆசையாக இருப்பேன், உனக்கு கோபம்லாம் கம்மியாக இருக்கும். நான் வந்தாவது என் பரமேஸ்வரன் ஐச்சன் வந்து இதை சமரசம்லாம் படுத்திடலான்னு இப்படிலாம் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இதெல்லாம் சரியாகிற மாதிரி தெரியல. ஒரு கால் நான் இங்கேருந்து கிளம்பி என்னுடைய நாசனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் இடத்துல கைலாசத்துக்கு போனேன்னா ஒன்றை மாதிரி அவரை நடத்தவே மாட்டார்.
முன்பு இருந்ததை விட பல மடங்கு என்கிட்ட பிரியமாக இருப்பார். நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம போனியா அப்படின்னு என்னை குத்தி கூட காமிக்க மாட்டார் அப்படின்னு என்னுடைய ஆசையாக தான் இருப்பார் என்னுடைய நாதன். அவர் எப்படின்னு எனக்கு தெரியும். இப்படி நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது என்னை தாக்ஷாயணின்னு இப்படி கூப்பிட்டார்னா, என் பேர் தாக்ஷாயணி தானே, அந்த பேர் வச்சு தானே கூப்பிடுவா. அப்படி கூப்பிட்டார்னா அவர் அப்படி அந்த வார்த்தை என் காதில் கேட்கும்போது யாரோ என் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றினா என்ன சிரமமாக இருக்கும், அப்படி சிரமமாக இருக்கும். அதுக்கும் மேலே உன்கிட்டேந்து வந்த இந்த சரீரத்தை வச்சுட்டு என் பரமேஸ்வரன் கூட நான் இருக்க மாட்டேன். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ உன்கிட்டேருந்து இந்த சரீரம் வந்திருக்கு, நீ மகாபாபி, நீ பரமேஸ்வரன் நிந்த பண்ணியிருக்க, அதனால் அப்பேற்பட்ட உன்கிட்டேந்து வந்த சரீரத்தை நான் வச்சுக்க மாட்டேன், இந்த சரீரத்தை பிராணத்தியாகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிட்டாலாம் தாக்ஷாயணி. தாக்ஷாயணியே சொன்னாலோனோ பகவான் இந்த பண்ண இடத்துல ஒன்று நீ அதை கண்டி, இல்லைனா அங்கேருந்து போயிடு, இல்லைனா உயிரை தியாகம் பண்ணிடுன்னு சொன்னாலோனோ அது தனக்கே எடுத்துட்டாலாம் தாக்ஷாயணி. ஏன்னா அங்கேருந்து கிளம்பி போனாலும் இந்த சரீரத்தை வச்சுன்னு பரமேஸ்வரன் கூட வாழ பிடிக்கல. எப்படி இருந்தாலும் பரமேஸ்வரன் என்னை திரும்ப அழிச்சுப்பார் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் இந்த சரீரத்தோடு அவர் கூட வாழ பிடிக்காததுனால மேலே தாக்ஷாயணி என்ன பண்ணா அப்படின்னா, எந்த பரமேஸ்வரன் கைலாசத்தில் இருக்காரோ வடக்கா இருக்காரோ அந்த வடக்கு திக்கி நோக்கி தான் உட்காந்துண்டு அப்படி அம்பாள் ஜெகன்மாதா எப்படி இருக்கான்னா, இந்த ஒரு மஞ்சள் புடவை கட்டின்னு வந்திருக்காளாம், மஞ்சள் நிறத்தில் அப்படி ஜுவலிக்கிறாளாம் தாக்ஷாயணி. அந்த மஞ்சள் நிற புடவையை கட்டிண்டு அழகாக இந்த ஒரு யோகாசனத்தில் பத்மாசனத்தில் உட்காந்துண்டு வடக்கு நோக்க உட்காந்துண்டு இந்த பிராணன் அபானன் ரெண்டு வாயு இருக்கே அது ரெண்டுத்தையும் சமமாக ஆக்கி உதானன் அப்படின்ற அந்த வாயுவை தொப்புள்ளேந்து கலப்பி மெதுவாக ஹிருதயத்துக்கு கொண்டு ஹிருதயத்துலேருந்து அப்படியே கொண்டு புத்திக்கிட்ட வச்சுட்டாலாம். இந்த உதானன் மூலியமாக தன் சரீரத்தில் யோகாக்னியை கலப்பி அதனால இந்த சரீரத்தை பஸ்மமாக்கி தன் உயிரை இந்த சரீரத்தை விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாக்ஷாயணி தீர்மானம் பண்ணி மேலே கண்ணு முடின்னு உட்காந்துன்னு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கிற தாக்ஷாயணி என்ன பண்ணுறான்னா, தத சுபர்த்து சரணாம்புஜாசவம். எப்படியே நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி கடைசி காலம்னா பகவானுடைய திருவடியை ஆசிரியக்கணும், பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும்னு தனியாக ஒருத்தரை போய் தியானம் பண்ணுன்றது இல்லையா. தினமும் பார்த்துட்டு இருக்கிற அந்த பரமேஸ்வரனுடைய திருவடியே தியானம் பண்ணிக்கிறேன் போதும், இந்த திருவடி எனக்கு க்ஷேமம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசி காலத்தில் கடைசி சுவாசத்தில் இந்த திருவடியை தியானம் பண்ணிட்டு என் உயிரை விட்டேன்னா திரும்ப என்னை எப்படியாவது பரமேஸ்வரன் அழிச்சுன்றுவார் வேற ஒரு ரூபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரனுடைய திருவடியை பக்தியோடன் அப்படி பரமேஸ்வரனுடைய திருவடியை தியானம் பண்ணிட்டு அந்த உதானன் வாயுவால் இந்த யோகாக்னினால இந்த சரீரத்தை எரிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி எரியறது, உடம்பு குபு 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 குபுன்னு எரியறது. ஆனால் தாக்ஷாயணி எந்த சலனமும் இல்லாமல் இந்த சரீரம் வேற ஆத்மா வேறையாக பிரித்து அந்த மனசுக்குள்ளே பகவான் பரமேஸ்வரனுடைய திருவடியை தியானம் பண்ணிட்டு இருக்கா. பொதுவாக அவன் எப்படி இருக்கான் பாருங்களேன், இப்படி இவ்வளோ கோபம் இருக்குது போகிறதுன்னா ஒருத்தர் உயிரை விடுறேன்னு சொன்னாதான் மனசு இறங்கி வரணுமோனோ. நம்ம பொதுவாக இருக்கோம், எவ்வளோ கோபம் பண்ணாலும் நான் உயிரை விட்டுறேன்னா அம்மா நீ கோச்சிக்காத, இதுக்கு போய் உயிரை விடுவியா, வேணாம் இதுக்கெல்லாம் விடாதம்மா, எப்படியாவது பேசி சமாதானம் எல்லாம் உயிரை விடுற அளவுக்கு அப்படி ஒன்றும் பெருசு இல்லை, என்ன உன் உயிரை விட என் கோபம் பெருசா அப்படின்னு தானே உலகத்தில் எப்பேற்பட்ட மூர்க்கனாக இருந்தாலும் இருப்பான். ஆனால் இந்த தக்ஷன் இத்தனையும் நடக்கிறதான் அவன் எழுந்துட வேண்டி இந்த தாக்ஷாயணி உயிரை விடாதமா நம்ம சரியாயிடுவோம் பரமேஸ்வரன் கூட சமரசம் ஆயிடுவோம்னு சொல்லாமல் திமிரா அகம்பாவியாக உட்காந்துட்டே இருக்கானாம். இந்த அகம்ன்ற இந்த திமிரானது எங்கே எவ்வளோ ஒரு லெவலில் இருக்குது இந்த ஈகோ ஆனது. அது இப்படி பூதாகாரமாக நம்மளை ஆக்கிரமிச்சுன்றதுன்னா நம்ம எவ்வளோ தூரம் வழி கொண்டு போகிறதுன்னு பாருங்களேன். அதனால தான் பகவத் பிராப்திக்கு இந்த அகங்காரன்றது கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுன்றார். அகங்காரம் மாத்திரம் இருக்கவே கூடாது. ஏன்னா கோபிகைகளுக்கு அந்த சின்னதாக ஒரு அகங்காரம் எழுமினதான் அந்த ராசபஞ்சாத்தியாயம் போது. அதனால பகவான் மறைஞ்சிட்டாரான் அந்த இடத்துல. அப்போ தான் கோபிகா கீதமானது பாடுறான். அப்படி என்ன அப்படின்னா, நான் பரமபக்த, அதனால தான் கிருஷ்ணன் என் பக்கத்தில் இருக்கான்னு ஒரு சின்ன அகம்பாவம் எழுந்ததினாலே பகவான் மறைஞ்சிட்டார். இப்படி பரிபூர்ண அகம்பாவம் மலைக்கு மேலே மலையாக அது வியாபிச்சுன்னு இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அப்படி தன் பெண், தனக்கு பிரிய புத்திரியாக இருக்கக்கூடிய பெண் கண்ணு முன்னாடி சாகிறத பார்த்து அது கூட தடுக்காமல் அப்படியே நிற்கிறானா அந்த தக்ஷன், பார்த்துட்டே இருக்கானா. அப்படி அந்த சரீரமானது எரியும் போது அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பார்க்குறாலாம், இப்படி ஒரு அயோக்கியத்தனம் நடக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்க வந்த ஜனங்கள்லாம் அந்த தக்ஷனை பார்த்து சாபம் கொடுக்கறது போல சொல்கிறாளாம். நீ உன்னுடைய ஈகோ அகம்பாவத்தினால உன் பெண்ணை கூட நீ போய் தடுக்கலையானோ, அதனால் இந்த உலகம் இருக்கிற பரியந்தம்
உனக்கு அபகீர்த்தி தான். யாரும் உன்னை நல்லவன்னு பேசவே மாட்டா. இந்த உலகம் இருக்கிற பரியந்தம் இதே உனக்கு சாபமாக கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி அவர்கள் சபிப்பது போல சொல்லிட்டாலாம். அது எவ்வளோ சத்தியமாக இருக்குது பாருங்க. எப்போ சொன்னாலும் இந்த சிவநாம வைபவம் சொன்னாலும் தக்ஷ சரித்திரம் சொல்லணுன்னாலும் தக்ஷ யஜ்ஞம் சொல்லணுன்னாலும் இந்த தக்ஷனை திட்டாமல் இந்த கதையை சொல்லவே முடியாது. அப்படி ஆயிடுத்து. எப்படி ராமாயணத்தை எடுத்துட்டா கைகையை திட்டுறமோ, இந்த உலகம் இருக்கிற பரியந்தம் கைகைக்கு அந்த அபகீர்த்தி உண்டு ராமாயணம் இருக்கிற பரியந்தம். அதே மாதிரி இந்த சிவநாம வைபவம் தாக்ஷாயணியோட பிராணத்தியாகம் சரித்திரம் சொல்லும்போது இந்த தக்ஷனுக்குன்னு திட்டுற அபகீர்த்தி இந்த உலகம் இருக்க பரியந்தம் இருக்க போகிறது அப்படின்றது போல் இந்த ஜனங்கள்லாம் சபிக்கிறா. அத்தனையும் பார்த்துன்னு குத்துக்கல்லாட்டம் அந்த தக்ஷன் உட்காண்டிருக்கானா, இந்த சரீராக்னி யோகாக்னியில் தகிச்சுன்னு இருக்கிற அந்த சரீரத்தை பார்த்துட்டு அப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த சரீரமானது பொசுங்கி கீழே விழுந்தது. அந்த ஆத்மாவானது கிளம்பி மேலே பரமேஸ்வரன் நோக்கி கைலாசத்துக்கு போனது அப்படின்னு சொல்கிறா. இப்படி தாக்ஷாயினி சரீர தியாகம் பண்ணான்னு தெரிஞ்சின்றவொடனே அந்த ருத்ரகணங்கள்லாம் வந்து தோணும். அந்த ருத்ரகணங்கள்லாம் என்ன பண்ணதுன்னா எல்லாம் இந்த யாகத்தினால தானே இந்த அனர்த்தம். இந்த யாகத்தை அடித்து துவம்சம் பண்ணுவோன்னு கோபத்துடன் இந்த யாகசாலைக்குள்ளே வருதான். அதுக்குள்ளே இந்த பிருகு என்ன பார்த்தாருன்னா யாகம் நடுப்புற நின்னதுன்னா லோகத்துக்கே அமங்கலம் க்ஷேமகரமாக இருக்காதுன்னு இந்த பிருகுலாம் அந்த தக்ஷன் பக்கம் இருக்கார் போல இருக்குது. அதனால் என்ன பண்ணார், தட்சிணாக்னியில் ஒரு ஹோமத்தை பண்ணுறார். ஹோமத்தை பண்ணின உடனே அந்த தட்சிணாக்னிலேருந்து ரிபவர்கள் அப்படின்ற தேவதா ஸ்வரூபத்தில் இருக்கிற வீரர்கள் ஆயிரக்கணக்கான பேர் அவர் சண்டை போட்டு இந்த ருத்ரகணங்கள் இவர்கள் எல்லாரையும் விரட்டுறா அப்படின்றதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. மேலே பரமேஸ்வரன் என்னென்னலாம் பண்ண போகிறார், தப்பு பண்ணிவாளுக்கெல்லாம் என்னென்னலாம் தண்டனை கொடுக்க போகிறான்றது மேலே அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இப்போ மேலே எல்லோரும் கறந்து இந்த 4வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச சதுர்த்தோऽध्यायः. மைத்ரேய உவாச ஏதாவதுக்த்வா வீரராமசங்கரः பத்யங்கநாசம் ஹ்யுபயத்ர சிந்தயன் சுஹுர்தித்ருக்ஷுः பரிசங்கிதா பவான் நிஷ்க்ராமதி நிர்விஷதி த்விதாசசா சுஹுர்தித்ருக்ஷா பிரதிகாத துர்மணாः ஸ்நேகாத் ருததி அஸ்ருகலாதி விஹ்வலா பவம் பவான்ய பிரதிபூருஷம் ருஷா பிரதக்ஷ்யதி வைக்ஷத ஜாதவேபதுः ததோ விநிஸ்வஸ்ய சதி விகாயதம் சோகேன ரோஷேன ச தூயதா ஹ்ருதா பித்ரோः அகாத் ஸ்த்ரைண விமூடதீர் கிருஹான் பிரேம்ணாத்மனோ யோர்தமதாத் சதாம் பிரியः தாமன்வகச்சன் த்ருத விக்ரமாம் சதீம் ஏகாம் த்ரிநேத்ரானுச்சராः சஹஸ்ரஷः சபார்ஷதயக்ஷாः மணிமன்மதாதயः புரோவ்ருஷேந்திராः தரசா கதௌ யதாः தாம் சாரிகா கந்துக தர்ப்பணாம்புஜ ஸ்வேதாதபத்ர வியஜனஸ்ரகாதிபிः கீதாயனைः துந்துபிஷங்கவேணுபிः விருஷேந்திரமாரோப்ய விடங்கிதாயயோः ஆப்ரம்மഘോഷோர்ஜித யஜ்ஞவைஷசம் விப்ரர்ஷிஜுஷ்டம் விபுதைश्च சர்வசः மிருத்தார்வயः காஞ்சனதர்பசர்மபிः நிஸ்ருஷ்டபாண்டம் யஜனம் சமாவிஷத் தாமாகதாம் தத்ர ந கஷ்சனாத்ரியத் விமானிதாம்
यज्ञकृतो भयाज्जनः ऋते स्पृशुर्मे जननीं च सादराः प्रेमाश्रुकण्ठ्यः परिषस्वजुर्मुदा सौदर्यसम्प्रश्न समर्थवार्तया मात्रा च मातृष्वसृभिश्च सादरं दत्तां सपर्यां वरमासनं च सा न दत्तपित्रा प्रतिनन्दिता सती अरुद्रभागं तमवेक्ष्य चाध्वरं पित्रा च देवे कृतहेळनं विभो अनादृता यज्ञसदस्यधीश्वरी चुकोपलोकानिव धक्ष्यतीरुषा जगर्हसामर्ष विपन्नया गिरा शिवद्विषं धूमपथश्रमस्मयं स्वतेजसा भूतगणान् समुत्थितान् निगृह्य देवी जगतोऽभिशृण्वतः श्रीदेव्युवाच न यस्य लोकेऽस्ति अतिशयानः प्रियः तथा प्रियो देहभृतां प्रियात्मनः तस्मिन् समस्तात्मनि मुक्तवैरके ऋते भवन्तं कथमः प्रतीपयेत् दोषान् परेषां हि गुणेषु साधवः गृह्णन्ति केचित् न भवादृशाद्विजा गुणांश्च फल्गून् बहुलीकर्ष्णवः महत्तमास्तेषु अविदद्भवानघम् नाश्चर्यमेतत् यदसत्सु सर्वदा महद्विनिन्दा कुणपात्मवादिषु शेर्ष्यं महापूरुष पादपांसुभिः निरस्ततेजस्सु तदेव शोभनम् यद्व्यक्षरं नाम गिरेरितं नृणां सकृत्प्रसङ्गात् अगमाशु हन्ति तद् पवित्रकीर्तिं तमलङ्घ्य शासनं भवानहो द्वेष्टि शिवं शिवेतरः यत्पादपद्मं महतां मनोलिभिः निषेवितं ब्रह्मरसासवार्थिभिः लोकस्य यद्वर्षति चाशिषोऽर्थिनः तस्मै भवान् द्रुह्यति विश्वबन्धवे किं वा शिवाख्यम् अशिवं न विदुस्त्वदन्ये ब्रह्मादयः तमवकीर्य जटाश्मशाने तन्माल्यभस्म नृकपालि अवसत्पिशाचैः ये मूर्धभिः दधति तच्चरणावसृष्टम् कर्णोऽपिधाय निर्यात् यत् अकल्पयीशे धर्मावितर्य सृणिभिः नृभिरस्यमाने छिन्द्यात् प्रसह्य उशतीम् असतीं प्रभुश्चेत्
जिह्वामसूनपि ततः विसृजेत् स धर्मः। अतस्तवोत्पन्नमिदं कळेवरं न धारयिष्ये शितिकण्ठगर्हिणः। जग्धस्य मोहाद्धि विशुद्धिमन्धसः जुगुप्सितस्योद्धरणं प्रचक्षते। न वेदवादान् अनुवर्तते मतिः स्वयेव लोके रमतो महामुनेः। यथा गतिः देवमनुष्ययोः पृथक् स्वयेव धर्मे न परं क्षिपेत् स्थितः। कर्म प्रवृत्तं च निवृत्तमप्युतं वेदे विविच्य उभयलिङ्गमाश्रितं। विरोधी तद्यौगपदैककर्तरी द्वयं तथा ब्रह्मणि कर्म नर्च्छति। मावः पदव्यः पितरस्मदास्थिता या यज्ञशालासु न धूमवर्त्मभिः। तदन्न तृप्तिः असुभृद्भिरीडिता अव्यक्तलिङ्गा अवधूतसेविताः। नैतेन देहेन हरे कृतागसः देहोद्भवेनालमलं कुजन्मना। व्रीडाममाभूत् कुजनप्रसङ्गतः तज्जन्मधिग्यो महताम् अवद्यकृते। गोत्रं त्वदीयं भगवान् वृषध्वजः दाक्षायणी इति आह यदा सुदुर्मनाः। व्यपेतनर्मस्मितम् आशु तद्ध्यहं व्युत्स्रक्ष्ययेतत् कुणपं त्वदङ्गजम्। मैत्रेय उवाच इत्यध्वरे दक्षमनूद्य शत्रुहन् क्षितौ उदीचीं निशसादशान्तवाक्। स्पृष्ट्वा जलं पीतदुकूलसंवृता निमील्यदृक् योगपथं समाविशत्। कृत्वा समानौ अनिलौ जितासना सोदानमुत्थाप्य च नाभिचक्रतः। शनैर्हृदि स्थाप्य धियोरसि स्थितं कण्ठाद्भ्रुवोः मध्यम् अनिन्दितानयत्। एवं स्वदेहं महतां महीयसा मुहुः समारोपितमङ्कम् आदरात्। जिहासति दक्षरुषा मनस्विनी दधारगात्रेषु अनिलाग्निधारणाम्। ततः स्वभर्तुः चरणाम्बुजासवम् जगद्गुरोः चिन्तयति न चापरम्। ददर्श देहः हतकल्मषा सती सद्यः प्रज्ज्वाल समाधिजाग्निना। तत्पश्यतां खे भुवि चाद्भुतं महत् हाहेति वादः सुमहान् अजायत। हन्तः
प्रिया दैवतमस्य देवी जहावसून् केन सती प्रकोपिता। अहो अनात्म्यं महदस्य पश्यत प्रजापतेर्यस्य चराचरं प्रजाः जहावसून् यद्विमता आत्मजा सती मनस्विनी मानम् अभीक्ष्णमर्हति। सोऽयं दुर्मर्षहृदयो ब्रह्मधृक् च लोकेपकीर्तिं महतीम् अवाप्स्यति यदङ्गजां स्वां पुरुषद्विडुद्यतां न प्रत्यषेधते मृतये अपराधतः। वदत्येवं जने सत्या दृष्ट्वा सुत्यागमद्भुतं दक्षं तत् पार्षदाहन्तुम् उदतिष्ठन् उदायुधाः तेषाम् आपततां वेगं निशाम्य भगवान् भृगुः यज्ञघ्नघ्नेन यजुषा दक्षिणाग्नौ जुहावः अध्वर्युणा हूयमाने देवा उत्पेतुरोजसा ऋभवो नाम तपसा सोमं प्राप्ताः सहस्रशः तैरलातायुधैः सर्वे प्रमथाः सह गुह्यकाः हन्यमाना दिशो भेजुः उषद्भिः ब्रह्मतेजसा। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे चतुर्थोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।